இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தாய் திரு அவையானது அன்னை மரியாவின் தூய்மை மிகு பெயரை நினைவுகூர நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்னை மரியாவினுடைய தூய்மை மிகு பெயரை நினைவுகூறுகிற வழக்கம் வரலாற்றில் 15ஆம் நூற்றாண்டிலிருந்தே இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக 1863ஆம் ஆண்டு துருக்கிய படையினருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய போரானது மூண்டு கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் கிறிஸ்தவ படையை வழிநடத்திய போலந்து அரசன் தன்னுடைய படையை அன்னை மரியாவின் தூய்மை மிகு பெயருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து அதன் பிறகாக போர்க்களம் நோக்கி சென்று அப்போரில் வெற்றி பெற்றார் என வரலாறு நமக்கு சான்று பகருகிறது. அப்படி அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த வெற்றியின் நாள்தான் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி. எனவேதான் அப்போது திருத்தந்தையாக இருந்த 11ஆம் இன்னசென்ட் அவர்கள் இனி ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அன்னை மரியாவின் தூய்மை மிகு பெயரை நினைவுகூர பணித்தார். அதன் விளைவாகத்தான் இன்றும் நாம் அன்னை மரியாவின் தூய்மை மிகு பெயரை இந்த நாளில் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் அன்னை மரியாவின் தூய்மை பெயரை நினைவு கூறுகிற நாம் இறை வார்த்தையின் அடிப்படையில் நமது வாழ்வை உரசி பார்க்க அழைக்கப்படுகிறோம். புனித பிரிஜித் அவர்களுடைய வாழ்வில் கூட அன்னை மரியாவின் பெயரை உச்சரித்து ஜெபிக்கின்ற போது தீய ஆவிகள் எல்லாம் ஓடியதாகவும் வானதூதர்கள் விரைந்து வந்து உதவி செய்ததாகவும் தன்னுடைய காட்சியில் அவர் கண்டதாக பதிவு செய்கின்றார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இயேசுவை முன்னிறுத்தி தன்னை பின்னிறுத்தி கொண்டவர்தான் அன்னை மரியா. இயேசுவின் வருகைக்கு ஆமென்று சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர் அன்னை மரியா. இந்த அன்னை மரியா இயேசுவின் முதல் புதுமையாகிய கானாவூர் திருமணம் நடந்தபோது அந்த திருமணத்தில் இயேசு செய்த அந்த முதல் அருமடையாளத்தில் அவர் நமக்கு தருகின்ற செய்தி இயேசு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்பதாகும். இன்று இறை வார்த்தையின் அடிப்படையில் நமது வாழ்வை அமைத்துக்கொள்ள முயலுகிற நாம் அத்துணை பேரும் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நமது செயல்களை அமைத்து கொண்டு நல்லதொரு முன் மாதிரிகளாக இருப்பதற்கான அழைப்பை பெற்றுக்கொள்ள இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் இன்றைய நாளில் நாம் அன்னை மரியாவின் வாழ்வை ஆழமாக சீர்தூக்கி பார்ப்போம். தன்னுடைய வாழ்வில் ஆண்டவரின் வார்த்தைகளை இதயத்தில் நிறுத்தி சிந்தித்தவராய் இயேசுவை முன்னிறுத்தி பயணித்த அந்த அன்னை மரியாவை போல நீங்களும் நானும் நமது வாழ்வில் இயேசுவை முன்னிறுத்தி அவரது பாதையில் வழிநடக்க இறையருள் வேண்டி இணைந்து ஜெபிப்போம்.